ஹாய் ஹலாமி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேல்டு. நான் உங்கள் அமி ஃபேமிலியில் வந்து தான். தென் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம தியாங்காவோட ரன் ஷாட் தான். என்ன ரன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். அண்ட் தென் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கேளுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் கேட்டு முடிச்சுட்டு இது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இது எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்கள் கமெண்ட்காக வெயிட் பண்ணுவேன். ஓகேடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஒரு செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் செம் லீவு முடிச்சு செகண்ட் இயர்க்குள்ளே என்டர் ஆகுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே காலேஜு. நீங்கள் அப்படியே பேக்கை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டுருக்கவே உங்கள் ஃப்ரெண்டும் உங்களை பார்த்துடுறா. ஸோ நீங்களும் கரெக்டாக அவளை பார்க்கவே அப்படியே ஓடி போயிட்டு மச்சான் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறீங்க. எப்படி போச்சு லீவு, எப்படி இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நீங்கள் பேசிக்கிட்டே நடந்து உள்ளே போயிட்டுருக்கீங்க. ஏ வயன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் வந்தோடனே ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம கிளாஸுக்கு இன்னைக்கு புது ப்ரொஃபஸர் வராராம். நம்ம ப்ரொஃபஸர் இனிமேல் வரமாட்டாராம். ஆ, ஏன், என்னாச்சு? அவருக்கு வேறு ஏதோ ஒரு காலேஜில் ஹையர் பொசிஷன் கிடச்சிருச்சான். அதனால் இங்கேருந்து போயிட்டாராம். ஸோ நம்மளுக்கு இந்த இயருக்கு புது ப்ரொஃபஸர் தான். அந்த மனுஷன் கூட நம்ம ஓட்டுறதுக்கே அவ்வளோ நாள் எடுத்துச்சு. இவர் எப்படி இருக்க போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிக்கிட்டே உள்ளே போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே போகவே உங்கள் டிபார்ட்மெண்ட் கிட்ட நீங்கள் உங்கள் ஸ்டெப்ஸ் ஏற போகும்போது அப்படியே பார்க்குறீங்க. அங்கே லைட் பிங்க் கலரில் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுட்டு அண்ட் ஒயிட் கலர் பேண்ட்டை போட்டுட்டு ஒரு அழகான பையன் நின்றுட்டு அப்படியே சும்மா கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. மச்சான், அங்கே பாரு, அந்த பையன் எப்படி இருக்கான்னு. இவனை இது வரைக்கும் இங்கே பார்த்த மாதிரியே இல்லை. ஒரு வேளை வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருப்பானோ? ஆமாண்டி, செம்மையாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. வாடி, யார் என்னன்னு கேட்டுரும். வயன், என்ன விளையாடுறியா? அதெல்லாம் வேணாம் வேணாம், ஏதாவது சீனியராக இருக்க போகுது. வாடி, சும்மா போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி கிடக்கடன்னு இழுத்துட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் டபக்குன்னு அவங்க முன்னாடி போய் நின்றுட்டு ஹாய் அப்படின்றீங்க. அவன் அப்படியே உங்களை மேலே கீழேயும் பார்க்குறான். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குறீங்க. அவன் எதுவுமே பேசலை, அப்படியே நின்றுட்டுருக்கான். நியூ ஜாயினியா? இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸா? டிபார்ட்மெண்ட் தெரியாமல் நிற்கிறீங்களா? சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு டிபார்ட்மெண்ட்லாம் தெரியும், நான் பார்த்துக்குறேன். தெரியுமா? அப்போ சீனியரா? பார்த்தா அப்படி தெரியலையே. நான் இந்த டிபார்ட்மெண்ட் தான் இனிமேல் டெய்லியும் பார்ப்பேன். எனது இந்த டிபார்ட்மெண்ட்டா? அப்போ சீனியராக ஜாயின் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அவன் அதுக்குள்ளே அங்கேருந்து போயிடுறான். ஹலோ சீனியர், சொல்லிட்டு போங்க. அவன் எதுவுமே சொல்லலை, அப்படியே போயிடுறான். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வாடி வந்து தொலைடி, அதான் அவரே போயிட்டார்ல, வா நம்ம போகலாம், இந்த டிபார்ட்மெண்ட் தானே சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கடன் கையை பிடிச்சி இழுத்துட்டு உங்கள் கிளாஸ்க்கு போகிறா. ஸோ நீங்களும் இதை அப்படியே விட்டுட்டு உங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே என்டர் ஆகுறீங்க. அங்கே கொஞ்சம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களை பார்த்த உடனே எல்லாரும் அப்படியே சிரிச்சுட்டு ஹாய் வயன் ஹாய் வயன் ஹாய்னு ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் நீங்கள் எல்லாருக்கூடையுமே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி டைப், ரொம்ப ஜாலியான டைப். நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த இடமே ஒரு மாதிரி ஹாப்பியாக பாசிட்டிவாக அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள். ஸோ ஒரு மாதிரி உள்ளே போய் உட்காந்த உடனேயுமே எல்லோரும் அப்படியே ஒன்றா சேர்ந்துட்டு அவங்க கூட அப்படியே பேச ஆரம்பிக்கிறது. என்ன வயன் லீவில் எப்படி போச்சு, என்ன பண்ண லீவில், அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களுமே ஒரு மாதிரி கலன்னு எல்லாருக்கூடையும் பேசி மிங்கிள் ஆகி நல்லா போயிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்துடுறாங்க. இப்போது பெல்லும் ரிங் ஆகுது. கிளாஸ் பீரியட் ஸ்டார்ட் ஆகிற டைம். ஸோ எல்லோரும் அவங்கவுங்க ப்ளேஸில் வந்து அரேஞ்ச் ஆகிடுறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் பெஞ்சில் உட்காந்துட்டு சும்மா அப்படியே கதை பேசிகிட்டு இருக்கீங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு. இப்போ சடனாக எல்லா ஸ்டூடெண்ட்டும் படப்படன்னு எழுந்திரிச்சிட்டு குட் மார்னிங் சார் அப்படின்றாங்க. இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு மாதிரி கேஷுவலாக நெளிச்சிக்கிட்டே எழுந்திரிச்சிட்டு வந்துட்டாரா அந்த புது ப்ரொஃபஸரு, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே எட்டி பார்க்கவே 2 பேருக்குமே செம்ம ஷாக்கு. அப்படியே ஃப்ரெண்டில் திருன்னு முழிச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்டையும் பார்த்து நீங்கள் முழிக்க, அவள் உங்களை பார்த்து முழிக்க, அப்படியே வாயை பொழந்துட்டு திரும்பவும் ஃப்ரெண்டில் பார்க்குறீங்க. இப்போ அங்கே குட் மார்னிங் எவ்ரி ஒன், சிட் அப்படின்றான். ஸோ எல்லாருமே அப்படியே உட்காடுறாங்க. நீங்கள் மட்டும் நின்றுட்டுருக்கீங்க. அவன் அதை கவனிச்சிருக்க மாட்டான். அவனோட திங்ஸ் எல்லாம் டேபிளில் வச்சிட்ருக்கான். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு டப்புன்னு வந்து உங்கள் கைப்பிடிச்சி எடுத்து உட்கார வச்சிடுறா. இப்போ திரும்ப அவனோட டேபிள் அப்படியே ஏறி உட்காந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களோட ப்ரொஃபஸருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ அவர் வேறு காலேஜ் போயிட்டார். இனிமேல் நான் தான் உங்களோட ப்ரொஃபஸராக இருப்பேன். எனிவே கிம் தேயோங், எனக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸுன்றதுனால
உங்களோட செல்ஃப் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன்." அப்படின்றான். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து ஒவ்வொரு பொண்ணா வந்து எழுந்து அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்க அப்படியே ஒரு மாரி கல் பண்ணிட்டு, "ஏய் வேண்டாம் வேலையா வம்பா போய் வாங்கிட்டு வந்துட்டேன்டி. இப்போ எல்லார் முன்னாடி என்னை ஏதாவது அசிங்கமா கலாய்ச்சா நான் என்னடி பண்ணுவேன்? போச்சு மனுஷன் ஏதாவது என்னை வச்சு செய்ய போறாரு." அப்படின்னு நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கீங்க. இப்போ அவளும், "நான் தான் சொன்னேன்ல வேணாம் வேணான்னு. என் பேச்ச கேட்டியா? இப்போ பாரு அவர் ப்ரொஃபஸரா. ஆனா பார்த்தா அவர் ப்ரொஃபஸர் மாரியாடே இருக்காரு. ஏதோ சீனியர் ஸ்டூடண்ட்டுன்னு நெனச்சேன். இவ்ளோ ஹேண்ட்ஸமா, இவ்ளோ யங்கஸ்ட்டான ப்ரொஃபஸர் வருவார்ன்னு நான் என்ன கனவா கண்டேன்?" இப்போ இதெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்போ நீ இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஏதாவது சொல்ல போறாரு பாரு. ஐயோ! நீ வேற என் வயித்துல புளிய கரைக்காத சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. இப்போ கரெக்ட்டா உங்க பெஞ்ச் வரவே உங்க ஃப்ரெண்ட் அப்படியே எழுந்து அவளோட நேம் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு அப்படியே உட்காந்துடுறா. அடுத்து நீங்க தான். ஆனா நீங்க எழுந்துக்காம அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது. எல்லாரும் அப்படியே லைட்டா திரும்புறாங்க. யார் இது நெக்ஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. இப்போ உங்க ஃப்ரெண்டு, "ஏய் எழுந்து சொல்லி தொலடி. நீயே காமிச்சு குடுத்துறாத" அப்படின்றா. இப்போ நீங்க அப்படியே கல் பண்ணிட்டு எழுந்து, அப் கு குட் மார்னிங் சார். அ ஐம் வயன் அப்படின்றீங்க. இப்போ அவனும் குட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறான். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு. என்னடா மறந்து போயிட்டானா? இல்ல கண்டுக்கலையா? அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இந்த பக்குன்னு உட்கார்றீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கும் சரி, உங்களுக்கும் சரி செம்ம ஷாக்கு. என்னடா இவரு எதுவுமே சொல்ல கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ அந்த லைன் வந்து அப்படியே நெக்ஸ்ட் ரோ போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் ரோல இருக்கிற பொண்ணுங்கலாம் சொல்லிட்டு இருக்கவே, இப்போ அவன் அந்த நெக்ஸ்ட் ரோவ பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க அவனையே பார்த்துட்டு இருக்கவே, அவனோட ஃபேஸ் வந்து அந்த ரோவ ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு. அவனோட ஐஸ் வந்து உங்கள அப்படியே பார்க்குது. இப்போ நீங்க அப்படியே உங்க ஃப்ரெண்டோட லேப்ல அப்படியே சப்பு சப்புன்னு அடிச்சுட்டு, "ஏய் என்னடி இவரு நம்மள இப்படி பார்க்குறாரு? அய்யய்யோ! போச்சு அவருக்கு இப்ப தெரிஞ்சு போச்சா?" "ஏய் நம்மள இல்ல, உன்ன தான் பார்க்குறாரு. என்ன விட்ரு" அப்படின்றா. ஸோ நீங்க அப்படியே ஒரு மாரி கல்ப் பண்றீங்க. நீங்க இப்படி நர்வஸ் ஆகுறது அவனுக்கு ஒரு மாரி சிரிப்பு வரவே, லைட்டா ஒரு மாரி சிரிச்சுட்டு அப்படியே வந்து அந்த பக்கமா திரும்பிடுறான். இப்போ உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படி இருக்கு. ஸோ எல்லா இன்ட்ரடியூஸும் முடிச்சதுக்கப்புறமா லைட்டா கிளாஸ வந்து இன்ட்ரோ மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி புக் ஓப்பன் பண்ணி இன்ட்ரோடக்ஷன் மட்டும் வந்து அவரு பார்க்குறாரு. ஸோ ஒரு மாதிரி ஸ்மூதியா தான் இருக்கு இன்னைக்கு கிளாஸு. இப்போ கொஞ்ச நேரத்தில கிளாஸ் முடியுது. ஸோ அவர் நோட்ஸு, புக்ஸ் எல்லாம் கையில எடுத்துட்டு தேங்க் யூ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நீங்களும் அப்ப தான் பெருமூச்சு விடுறீங்க. கரெக்ட்டா போறச்ச உங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு தான் போறாரு. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு நல்லா தெரியுது நம்மள நோட் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. இப்போ இப்படியே ஒரு 3 to 4 டேஸ் ஓடுது. இந்த 4 டேஸ்ல அவரு டெய்லியும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவாரு. ஸோ லெசன் எடுப்பாரு. எல்லாமே நடக்கும். ஆனா கரெக்ட்டா யாருமே பார்க்காத ஒரு ஒரு ஸ்பார்க் டைம்ல உங்கள பார்க்குறாரு. நீங்களும் அப்ப கரெக்ட்டா அவர பார்க்குறீங்க. அந்த மாரி அமைஞ்சிருது. இதெல்லாம் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்புறீங்க. அப்ப அவளும் வந்து அவர நோட் பண்றா. ஆனா அந்த டைம்லலாம் அவரு உங்கள பார்க்கவே மாட்றாரு. ஒரு மாதிரி நார்மலா கிளாஸ் எல்லாம் போக தான் செய்யுது. அவளும் நோட் பண்ணி பார்த்துட்டா. "ஏய் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ ஏதோ தப்பு தப்பா புரிஞ்சுக்காத. அவரு ஏன்டி உன்ன பார்க்க போறாரு?" அப்படின்ற மாதிரி அவ விட்டுர்றா. ஆனா நீங்க நோட் பண்றீங்க. நீங்க கரெக்ட்டா ஒரு மாதிரி குறுகுறுன்னு அவர பார்க்குற டைம் டக்குனு அவரு உங்கள பார்த்துடுறாரு. ஸோ ஒரு மாதிரி ஆயிடுது உங்களுக்கு. இப்படியே இருக்கவே அந்த டேவும் மார்னிங் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு போர்டில் எல்லாமே எழுதி போட்டுட்டு அதை காப்பி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்ட் மறைக்கக்கூடாது அப்படின்னு சேரை சைடில் போட்டு அவர் அங்கே உட்காந்து புக்கை புரட்டிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே லைட்டாக அப்படி ஒரு மாதிரி ஆயிட்டு ஒரு ஒரு மாரி எதார்த்தமா திரும்பி அவர பார்க்குறீங்க. ஸோ கரெக்ட்டா அந்த டைம் அவரு புக்க புரட்டிட்டு இருந்தவரு, அப்படியே ஒரு மாதிரி புக்க பார்த்த மேனிக்கு உட்காந்துட்டு, அப்படியே ஐஸ மட்டும் ரெய்ஸ் பண்ணி உங்கள பார்க்குறாரு. ஸோ அந்த வியூ வந்து ஒரு மாதிரி மேக்னெட்டிக் வியூவா இருக்கு. ஸோ நீங்க அப்படியே ஒரு மாதிரி அசந்து போய் அத பார்த்துட்டே இருக்கவே, ஒரு 2 மினிட்ஸ் அது ஐ கான்டாக்ட் மாரி போகுது. எல்லாருமே போர்ட்ல இருக்கிறத காப்பி பண்றதுல தான் வந்து குறியா இருக்காங்க. ஸோ யாருமே அந்த அளவுக்கு கண்டுக்கல. இப்ப அவரு ஒரு மாதிரி ஆயிட்டு, டக்குனு ஐப்ரோஸ வந்து ரெய்ஸ் பண்ணி, "என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு மாரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுது. டக்குனு மண்டைலாம் ஒரு மாரி கிடுகிடுன்னு ஆட்டிட்டு, மறுபடியும் நீங்களும் நோட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அதாவது நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஒரு மாரி அவரு சிரிச்சுட்டு, மறுபடியும் புக்க புரட்ட ஆரம்பிச்சிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அந்த பார்வை. லைக் என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ பீரியட் முடிஞ்சு பெல் ரிங் ஆகுது. ஸோ கிளம்புறதுக்காக அவரு நோட்ஸு, புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காரு. இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்டோட லேப்ல அப்படியே லைட்டா அடிச்சுட்டு, "பாரு பாரு
இப்போ வேணா பாரு, அவர் வெளியே போகும்போது கரெக்டாக என்னை ஒரு பார்வை பார்த்துட்டு தான் போவார், நீ வேணா நோட் பண்ணு அப்படின்றீங்க. ஸோ அவளும் சரி ஓகே பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கா. இப்போ அவர் நோட்ஸ் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போயிடுறாரு. ஆ என்ன எப்பவும் பார்த்துட்டு தானே போவார், இப்போ என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. பாத்தியா, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ தான் தேவையில்லாமல் நினச்சிட்ருக்க அதெல்லாம். ஃபர்ஸ்ட் டே நீ அப்படி போய் பேசுனதுனால உனக்கு அவரை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. அதனால தான் உனக்கு இதெல்லாம் தோணிகிட்ருக்கு. மற்றபடி எதுவுமே கிடையாது. அவர் நார்மலாக தான் இருக்கார் அப்படிங்கிறா. இல்லடி அது வந்து நீ போட்டு குழப்பாதடி அப்படின்றா. ஸோ இப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஃப்ரெண்டில் டக்குன்னு ஒயன் அப்படின்னு ஒரு வாய்ஸு, நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு ஆகிட்டு திரும்புறீங்க. ஃப்ரெண்டில் போன மனுஷன் அப்படியே பேக்வேர்டு வந்துட்டு உங்களை கூப்பிடுறாரு. நீங்கள் அப்படியே எழுந்து எஸ் சார் இங்கே வா அப்படிங்கிறாரு. சார் நீங்கள் அப்படியே திருன்னு முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. ஏய் நீ பாட்டுக்கு குழப்பாத, அவர் வேறு எதுக்காவது கூப்பிட போகிறாரு, போய் என்னன்னு கேளு அப்படிங்கிறா. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி தயங்கிட்டு அப்படி கீழே போகிறீங்க. அதாவது ஸ்டெப்ஸ் மாதிரி தானே இருக்கும். ஸோ அப்படியே கடகடன்னு போகிறீங்க ஃப்ரெண்டில். என் கூட வா அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. போடி அப்படிங்கிறா. ஸோ நீங்களும் அப்படியே அவன் பின்னாடியே போகிறீங்க. ஸ்டாஃப் ரூம் தான் போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் அவரோட டேபிள் மேலே வச்சுட்டு ட்ரா ஓப்பன் பண்ணி ஒரு பேப்பர் மாதிரி சம்திங் அப்படியே மடக்கி நாளாக மடக்கி இருக்குது. ஸோ அதை எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. புடி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே வாங்க போயிட்டு சார் இதெல்லாம் வேணாம் சார், நான் படிக்கணும், என் வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும், இதெல்லாம் தெரிஞ்சால் அவ்வளோதான், காலேஜில் தெரிஞ்சால் எனக்கு ரொம்ப கலாய்ப்பாங்க, வேணாம் சார் அப்படின்றீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி ஃபோர்ஹெடை ஒரு மாதிரி சுருக்கிட்டு பார்ப்பாங்களா அந்த மாதிரி பார்க்குறான். சார் சார் ப்ளீஸ் சார், இதெல்லாம் வேணாம் சார், நீங்கள் ஒரு ஸ்டாஃப், நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி தயங்குறீங்க. இப்போ அவன் டக்குன்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் சுண்டி விட்டுட்டு ஆசை போட்டனா படி அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் வாங்கிட்டு அதை பிரித்து பார்க்குறீங்க. அதில் சில புக்ஸோட நேம்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அப்படியே அச்சோ அசிங்கமாக போச்சு அப்படின்ற மாதிரி அவர் பார்க்கவே முடியல, ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்கீங்க. இதில் இருக்கிற புக்ஸ் எல்லாம் எனக்கு தேவைப்படுது, ஸோ ஃப்ரீ டைமில் லைப்ரரியில் போய் எடுத்துகிட்டு வந்து என்னோடய டேபிளில் வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்களும் சரிங்கிற மாதிரி குனிஞ்சிக்கிட்டே மண்டே ஆட்டுறீங்க. போ அப்படிங்கிறான். டப்புன்னு திரும்பி ஓட போக நில்லு அப்படின்றான். இப்போ நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இங்கே வா. அப்போ திரும்பியே வரீங்க. பார்க்கவே இல்லை அவனை. இப்போ அவன் அவங்க முன்னாடி அப்படியே கை கட்டிட்டு நின்றுட்டு யார் காலேஜுக்கு புதுசாக வந்தாலும் போய் பேசிடுவியா அப்படிங்கிறான். இப்போ உங்களுக்கு ஐயோ ஃபஸ்ட் டே நடந்ததை வச்சு கேட்குறானே அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பதில் சொல்லு. அது அது இல்லை, நீங்கள் கிளாஸ் தெரியாமல் தேடிட்டுருக்கீங்களோன்னு தான் நான் வந்து பேசினேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ இல்லைன்னா நீ யார்கிட்டயும் பேச மாட்டேன். அப்படி இல்லை, உங்களை பார்த்தா ஸ்டாஃப் ஃபீல் வரல, ஏதோ ஸ்டூடெண்ட்னு நினச்சேன், பார்க்க வேற அழகாக இருந்தீங்க. எனது இல்லை நிஜமாக தானே சொல்கிறேன், அதனால் சும்மா வந்து பேசலாமேன்னு. ஓ அப்போது எந்த பையன் அழகாக இருந்தாலும் போய் பேசுவேன் அப்படி தானே? ஆஹா அப்படியெல்லாம் இல்லை, சும்மா பேசலாமேன்னு தான், வேறு எதுவும் அப்படின்ட்டு இழுக்கிறீங்க. இப்போ அவனுக்கு சிரிப்பாக வருது. அதை ஹைட் பண்ணிவிட்டு சரி போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணு, ஃப்ரீ டைமில் இந்த புக்ஸ் எல்லாம் என் டேபிளில் இருக்கணும், புரிஞ்சுதா? அப்படின்னு மண்டே ஆட்டுறீங்க. ஓ அப்படின்றா. குடுக்குன்னு ஓடிடுறீங்க. ஸோ அவனுக்கு சிரிப்பாக வருது அவங்கள பார்க்கும்போது. இப்போ நீங்கள் கிளாஸ்க்கு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவள் விழுந்து சிரிக்கிறா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க அவளை. அவளால் கண்ட்ரோலே பண்ண முடியல, பயங்கரமாக சிரிக்கிறா. என் நிலமையை பார்த்தா உனக்கு சிரிப்பாக வருதா? எனக்கு அசிங்கமாக இருக்குது, அவரை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல. நான் கூட யோசிக்காமல் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்க. இப்போ அவள் சிரிப்பை அப்படியே ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உனக்கு அவர்கிட்டேருந்து லவ் லெட்டர் அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நான் தான் சொன்னேன்ல,
அவரு நார்மலா தான் உன்ன பார்க்குறாருன்னு. ஏதோ நீ ஃபர்ஸ்ட் டே அந்த மாரி பேசினதுனால லைட்டா ஏதாவது டீஸ் பண்ற மாதிரி உன்ன 1 தடவ 2 தடவ பார்த்துருக்கலாம். மத்தபடி அவருக்கு உன் மேல எந்த ஒரு ஃபீலோ இல்ல. எந்த ஒரு தாட்டும் இல்ல. அவரு ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டா தான் பார்க்குறாரு. நீ ஏன் தேவையில்லாம மனச போட்டு குழப்புற? போதா குறைக்கு இது வேற லவ் லெட்டர்ன்ற மாதிரி அங்க கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்க. ஆனா உனக்கு தைரியம் ஜாஸ்திடி. அந்த மனுஷன் தான் அப்படி ஒரு பேப்பர தூக்கி குடுக்குறாருன்னா, அத ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, கன்ஃபார்ம் பண்ணிட்டு எதுவா இருந்தாலும் பேசியிருக்கணும். உன் இஷ்டத்துக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட பேப்பர் குடுத்தா, அது லவ் லெட்டர் தான் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ்டு ஆயிட்டு, அவருகிட்டயே அத பத்தி கேட்டிருக்க. அதுவும் வேணான்னு வேற சொல்லியிருக்க. உன்னை என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் மேபி அவரு உன்கிட்ட ஏதாவது டிஃப்ரெண்ட் காமிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிக்கிறா. உங்களுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ புக்ஸ எடுத்துட்டு போய் அவரு டேபிள்ல வைக்கணும் அப்படின்னு நீ சொல்லிட்டுருக்கீங்க. சரி ஓகே. ஃப்ரீ பீரியட்ல போய் எடுத்துட்டு வரலாம். இல்லைன்னா பிரேக் டைம்ல போலாம் அப்படின்னு வந்து சொல்றா. ஸோ அந்த கிளாஸ் முடிஞ்சு உங்களுக்கு பிரேக் டைமும் வருது. நீங்க லைப்ரரி போயிட்டு புக்ஸ் எல்லாம் தேடி எடுத்து, அப்படியே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு, டேபிள்ல கொண்டு போய் வச்சுடுறீங்க. ஸோ அந்த பேப்பரையுமே அது பக்கத்துல வச்சுட்டு உங்க கிளாஸ்க்கு போயிடுறீங்க. அந்த அன்னைக்கு அதுக்கப்புறம் தேவங்க நீங்க பார்க்கவே இல்ல. நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக வராரு. ஸோ எப்பவும் போல் கிளாஸ் நடக்குது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அவரை பார்க்கவே இல்லை. ஒரு மாதிரி உங்கள் புக்கை பார்க்குறீங்க, தென் போர்டு பார்க்குறீங்க, சுற்றி முற்றி பார்க்குறீங்களே தவிர்த்து அவரை பார்க்கவே மாட்றீங்க. ரொம்ப ஒரு மாதிரி அவரை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. இப்படி போய் கேட்டுட்டோமே, அசிங்கமாக நினச்சிருப்பாரு, ஒரு மாதிரி கேவலமாக நினச்சிருப்பாரு அப்படின்லாம் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்குது. பட் அவர் உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட அன்கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அப்படின்றது அவருக்கே ஃபீல் ஆகுது. ஸோ அவர் கிளாஸ் அப்படியே போய்க்கிட்டே இருக்கும்போது இடையில டக்குன்னு உங்களை கூப்பிட்டு கொஸ்டின்லாம் கேட்குறாரு. நீங்கள் அப்படியே வந்து அதாவது ஹெட்டை டவுன் பண்ணி நின்றுட்டு அப்படியே ஆன்சர் பண்ணுறீங்க. அவரும் வந்து என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு. ஆனாலும் நீங்கள் அவரை பார்க்குற மாதிரியே தெரியல. ஸோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி விட்டுடுறாரு. இப்போ ஒரு 1 வீக் இப்படியே ஓடுது. ஸோ இந்த 1 வீக்குமே அவர் என்ன பண்ணாலும் நீங்கள் அவரை பார்க்க மாட்றீங்க. ஒரு மாதிரி ஆக்வர்டாகவே இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இந்த 1 வீக் முடிச்சு மண்டே நீங்கள் காலேஜ் வரீங்க. ரொம்ப சீக்கிரமாகவே கிளாஸ் ரூம் வந்துடுறீங்க. ஸோ யாருமே இல்லை, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்து உங்கள் பெஞ்சில் போயிட்டு உங்கள் பேக்கை பொத்துன்னு போட்டுட்டு அது மேலே அப்படியே தலை வச்சு விண்டோவை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது உங்களுக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் ஃப்ரெண்டு வரா. ஸோ உங்களை பார்த்ததும், "ஏய் வயன், என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட போல" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அப்படியே பேக்கை கழட்டி வச்சிட்ருக்கா. நீங்கள் அதான் எழுந்துக்கல, பதில் சொல்ல, எதுவுமே இது பண்ணல. அப்படியே படுத்துட்ருக்கீங்க அந்த பக்கம் பார்த்து. "ஏய் உன்னை தாண்டி, என்னடி ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கவே நீங்கள் இப்போ எழுந்து உட்காடுறீங்க. உங்கள் ஃபேஸே சரியில்லை, ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. "ஏய் என்னடி ஆச்சு, ஏன் இப்படி இருக்க, என்ன அம்மா கூட ஏதாவது சண்டை போட்டியா என்ன" அப்படின்னு சொல்லி கேட்குறா. "அது ஏன்டி கேட்குற, ஏன்டி என்ன ஆச்சு?" "நேற்று ஈவினிங் டீ குடிச்சிட்டு அப்படி டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா கோவமாக வந்து ஒரு கவரை தூக்கி டீப்பாய் மேலே சப்புன்னு போட்டுச்சு. நானும் அந்த கவரையும் பார்த்தேன், எங்கள் அம்மாவையும் பார்த்தேன். என்னடி அது?" இதை தான் நானும் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன். "என்னதும்மா இது?" அப்படின்ட்டு. "அதை எடுத்து பாரு" அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் இந்த கவரை கையில் எடுத்துக்கிட்டு, "என்னதும்மா சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்டேன். "உனக்கு 4, 5 வரன் வந்திருக்கு. அதில் உன்னை நீ செலக்ட் பண்ணு, பேசி முடிக்கிறோம். நீ இல்லை நொல்லன்னுட்டு இருந்தேன்னா நாங்களே உன்னை செலக்ட் பண்ணி பேசி முடிச்சிடுவோன்னு" சொல்லிட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, நான் அதெல்லாம் முடியவே முடியாது. எனக்கு என்ன 27, 28 வயசு ஆச்சு. இப்போ தானே நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்லாம் சொன்னேன். ஆனால் அவங்க கேட்குற மாதிரி தெரியல. எனக்கு கோவமாக வந்துருச்சு. கவரை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு என் பாட்டுக்கு ரூம்குள்ளே போயிட்டேன். அப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் நீ பார்க்கலையா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நானே என் வீட்டில் கடுப்பேற்றுறாங்கன்னு இருக்கேன். உனக்கு ஃபோட்டோஸ் கவலையாக இருக்கா? இல்லடி, மேபி அதில் ஏதாவது ஒரு பையன் அழகாக நல்லா பிடிச்ச மாதிரி இருந்தான்னா அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம்ல. இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் ஹெல்ப் ஆகும்ல. எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்போதைக்கு இதெல்லாம் வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு காலையில் கூட சண்டை. அதனால தான் சீக்கிரமே கிளம்பி ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸ் ரூமுக்கும் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் உங்களுக்கு மைண்டு கொஞ்சம் அப்செட்டாகவே இருக்குது. ஏன்டா இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ
ஸோ நீங்களும் அத பத்தி அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கவே, இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பெல் ரிங் ஆகுது. தியாவும் உள்ள என்டர் ஆகுறாரு. இன்னைக்கு மனுஷன் ஒயிட் ஷர்ட்டும், பிளாக் பேண்ட்டும் போட்டு வந்திருக்காரு. அவ்ளோ அழகா இருக்காரு. உங்களால நெனச்சா கூட உங்க கண்ண அவர்கிட்டேருந்து எடுக்க முடியல. நீங்களும் பார்க்கக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு ட்ரை பண்றீங்க. பட் நோ யூஸ். அப்படி ஒரு அட்ராக்டிவா இருக்காரு. எல்லாருமே அவர பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவ்ளோ அழகா இருக்காரு, இப்படி இருக்காரு, அப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மாதிரி கிளாஸே லைட்டா ஒரு ஒரு சவுண்டோடயே இருக்கு. இப்ப அவரு சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சாக் எடுத்து போர்ட்ல அந்த அந்த அன்னைக்கு எடுக்க போற டைட்டில் எழுதி போட்டுட்டு, அப்படியே புக்க புரட்டிட்டு இருக்காரு. இப்ப நீங்க அப்படியே வாய பொளந்து அவர பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்க இப்படி பார்க்குறத உங்க ஃப்ரெண்டும் பார்த்துட்டு, "ஏய் ரொம்ப ஊத்துது, தொடச்சுக்கோ" அப்படின்ட்டு காது கிட்ட வந்து சொல்றா. இப்படி டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிட்டு, நீங்க அப்படியே அவள பார்த்து முறைக்கிறீங்க. இப்ப அப்படியே எல்லாரும் அட்டென்ஷன் ஆயிட்டு கிளாஸ் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ கிளாஸ் ஒரு பாதி போயிடுச்சு. இப்போ காலேஜ் பியூன் உள்ள வராரு. எல்லாரும் வந்து என்னன்னு ஒரு மாரி ஆர்வமா பார்த்துட்டு இருக்கீங்க. தியோங் கிட்ட அவர் ஏதோ சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல சைன் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ தியோங் வந்து புக் அப்படியே எடுத்து கைய அதாவது ஃபிங்கர்ஸ நடுவுல வச்சுட்டு மடக்கி வச்சிருப்போம்ல, அந்த மாரி வச்சுட்டு, "ஸ்டூடண்ட்ஸ், நாளை மறுநாள் ஒரு சின்ன அவுட்டிங் இருக்கு. ஸோ எல்லாருமே கண்டிப்பா வந்தாகணும். கம்பல்சரி. இது எஜுகேஷன் சம்மந்தமா போறதுனால எல்லாரும் கண்டிப்பா வந்தே ஆகணும். ஸோ ஒன் டே ட்ரிப் தான். வீட்ல இன்ஃபார்ம் பண்ணிடுங்க" அப்படின்னு சொல்றாரு. ஸோ அங்க நெறைய பேர் வந்துட்டு செம்ம ஹாப்பி. ஓகே வெளிய போறோம், வெளிய போறோம் அப்படின்ட்டு. உங்க ஃப்ரெண்டுக்குலாம் செம்ம செம்ம ஹாப்பி. பிகாஸ் உங்க கூட நம்ம அவுட்டிங் போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அப்படியே ஒரு மாரி டல்லா உட்காந்துட்ருக்கீங்க. "ஏய் என்னடி இப்படி உட்காந்துருக்க? ஜாலிடி. நம்ம வெளிய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு." "நீ வேற போடி. எங்க வீட்ல ஆல்ரெடி சண்ட. இதில இப்படி வெளிய கூட்டு போறாங்க. போயே ஆகணும்னு நான் சொன்னா மட்டும், போயிட்டு வாம்மா" அப்படின்னு விட்டுருவாங்க பாரு. வேணும்னே விடமாட்டாங்க. அப்படின்னு நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு 2, 3 பொண்ணுங்க எங்க வீட்ல விடமாட்டாங்க, விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறாளுங்க. இப்போ உங்க ஃப்ரெண்டும் "சார் ஒயின் வீட்லயும் விடமாட்டாங்களாம்" அப்படின்னு சொல்லி கத்திடுறா. "ஏய் வாய மூடு" அப்படின்னு நீங்க சொல்றதுக்குள்ளார அவ சொல்லியே முடிச்சிடுறா. இப்போ நீங்களும் அப்படியே எழுந்து நிக்கிறீங்க. ஸோ எல்லாரையும் அவன் பார்த்துட்டு, "முதல்ல வீட்ல போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் சொல்றாங்களா இல்லையான்றத பார்க்கலாம்" ம் அப்படிங்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து சரி ஓகே, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ அந்த அன்னைக்கு நீங்க கிளாஸும் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆயிட்டு, உங்க அம்மாகிட்ட சொல்லலாம் அப்படின்னு பொறுமையா கிச்சன் வரீங்க. அப்பதான் கரெக்ட்டா உங்களுக்கு காஃபிய போட்டு கப்ல ஊத்தி அங்க வச்சிருக்காங்க. ஸோ அத எடுத்து அப்படியே சிப் பண்ணிக்கிட்டே ஸ்லாப்ல ஏறி உட்கார்றீங்க. உங்க அம்மா வெசல்ஸ் வாஷ் பண்ணிட்டுருக்காங்க. அம் "அம்மா" சொல்லு." அ அது காலேஜ்ல ஒரு ட்ரிப்புமா. அ புதன்கிழமை போயிட்டு வியாழன்கிழமை வந்துருவோம். கம்பல்சரி எல்லாரும் வரணும்னு சொல்லியிருக்காங்க" அப்படின்னு இழுத்துட்ருக்கீங்க. "ம் சரி போயிட்டு வா." அ என்னது? போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. இது கனவா நிஜமா? "அம்மா." என்ன?" "நீ தான் சொல்றியா? என்னடி போயிட்டு வா அவ்வளோதானே." சரி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே உங்க அம்மாவ பேந்த பேந்த முழிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க அந்த வெசல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, "என்னதான் உன் பிரச்சனை?" "இல்ல, போயிட்டு வான்னு உடனே சொல்லிட்டியே அதான்." "இப்ப என்ன நீ போறியா இல்லையா?" "ஆ இல்ல போறேன், போறேன், போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே சிரிச்சுக்கிட்டே காஃபி கப்போட குடுகுடுன்னு எழுந்திரிச்சு ஹாலுக்கு வந்து விடுறீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்றீங்க, "அம்மா ஒத்துக்கிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம ஹாப்பியா இருக்கு. ஸோ இதே ஹாப்பினஸோட வெட்னஸ்டே நீங்க ட்ரிப்புக்கும் கிளம்புறீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மாரி ஜாலியா இருக்கு. ஃபன்னா ஒரு மாரி என்ஜாய் பண்றீங்க. தியாவும் அண்ட் தென் இன்னொரு ஒரு ப்ரொஃபஸரும் உங்க கூட வராங்க. ஸோ நீங்க எதுக்காக போனீங்களோ, அந்த விஷயம்லாம் போயிட்டு பார்க்குறீங்க. அண்ட் தென் ஒரு சின்ன கிளாஸ் மாரி அட்டெண்ட் பண்றீங்க. ஒரு மாரி நல்லா தான் போகுது. இப்போ அந்த டேயோட நைட் நீங்க வந்து ஒரு பெரிய ரெசார்ட் மாதிரி எடுத்து அதில தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. ஸோ அங்க எல்லாம் முடிச்சுட்டு, டின்னர்லாம் முடிச்சுட்டு, அப்படியே வெளிய வந்து கேம்ப் ஃபயர் மாரி போட்டு உட்காந்துட்டு, ஒரு மாரி ஜாலியா எல்லாருமே ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ தியோங் வந்துட்டு உள்ள கால் பேசிட்டு இருந்திருப்பான். முடிச்சுட்டு அப்படியே வெளிய வரவே, எல்லாரும் உட்காந்து ஏதோ ஒரு மாரி கேம் விளையாடிட்டு இருக்கிற மாரி ஃபீல் ஆகுது அவனுக்கு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கேஷுவலா நடந்து வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து உட்காந்து ட்ரூத் ஆர் டேர் மாரி விளையாடிட்டு இருக்கீங்க.
ஸோ ஒரு பொண்ணு வந்து பாட்டில ஸ்பின் பண்ணி விட்டுட்டுருக்கா. இப்போ ஒரு பொண்ணுக்கு போகுது. அவளுக்கு வந்து ட்ரூத் ஆர் டேர் கேட்டு அந்த மாரி அந்த கேம் கன்டின்யூ ஆயிட்டு இருக்கவே, இப்போ தியோங் அப்படியே கிட்ட வந்து பார்க்கையில 2 பசங்க வந்து "வாங்க சார், வாங்க சார்ன்னு" சொல்லி பிடிச்சு அவரையும் உட்கார வச்சுடுறாங்க. ஸோ அவரு "இல்ல, இல்ல நீங்க விளையாடுங்க" அப்படின்றாரு. பட் இருந்தாலும் வாங்க அப்படின்ற மாரி உட்கார வச்சுடுறாங்க. உங்களுக்கு நான் செம்ம ஹாப்பி. அவ்ளோ சிரிச்சுட்டே அவர பார்த்துட்டு இருக்கீங்க. பிகாஸ் அவ்ளோ தெளிவா எல்லாரும் பார்க்குற ஒரு கிளாஸ் ரூம்லேயே நீங்க அவர அவ்ளோ ரசிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. எப்போ அந்த ஒயிட் ஷர்ட்ல அவர அட்மையர் பண்ண ஆரம்பிச்சீங்களோ, அதுலேருந்து உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு அவர. இப்போ இந்த டிம்மான அட்மாஸ்பியர், அதாவது அந்த கேம்ப் ஃபயர் மட்டும் தான் இருக்கு. அந்த வெளிச்சத்தில தான் நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க அவர தான் பார்க்குறீங்கன்னு யாருக்கும் தெளிவா கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க அவங்க 2 காலையும் ஒரு மாரி ஹக் பண்ண மாதிரி உட்காந்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உட்காந்துட்டு, அவர வந்து அவ்ளோ ரசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவர் கண்ணுமே உங்கள தேட ஆரம்பிக்குது. கேஷுவலா அப்படியே சுத்தி சுத்தி பார்க்குறாரு. ஒரு வழியா உங்கள கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ அவருக்குமே ஒரு மாதிரி சிரிப்பெல்லாம் வருது. ஒரு மாதிரியா உங்களையும் பார்க்குறாரு அப்பப்போ. ஸோ இப்போ அவர் உங்கள பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏன்னு தெரியல உங்களுக்குள்ள ஒரு தாட்டு, "ஏன் நீங்க இவ்ளோ அழகா இருக்கீங்க? எனக்கே உங்கள இவ்ளோ பிடிச்சிருக்கு. அதுவும் அந்த கண்ல என்னமோ இருக்கு. அது என்ன என்னமோ பண்ணுது. நான் உங்களுக்கு விழுந்துட்டேன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவர பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ கரெக்ட்டா பாட்டில் தியோங் பார்க்க நிக்குது. எல்லாரும் பயங்கரமா ஓ ஓன்னு கத்துறாங்க. ஸோ தியோங் அப்படியே சிரிச்சுட்டு ஓகே, ஓகே பரவால்ல அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரெடியா தான் இருக்காரு. அப்போ ஒரு பையன் வந்து ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு கேட்குறான். ஸோ ட்ரூத் ஏதாவது எடக்கு மடக்கா கேட்டா என்ன பண்றது அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு டேர் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ ஓகே செம்ம போ அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து நான் கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாட்டில் வந்து எனக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கோ, அவங்க தான் எனக்கு டேர் குடுக்கணும் அப்படின்ற மாரி தெயோங் சொல்லிடுறாரு. ஸோ ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு இருக்கா. இப்போ அவ வந்துட்டு யோசிச்சுட்டு ஓகே, ஓகே. அ என்னன்னா, இப்போ நீங்க அட்டெண்டன்ஸ் வைஸ் இங்க இருக்கிற ஏதாவது ஒரு நம்பர சூஸ் பண்ணி, அந்த நம்பர்ல இருக்கிற பெர்சன் கிட்ட ஒரு லைன்ல நீங்க ப்ரப்போஸ் பண்ணணும். எந்த வேணா சொல்லலாம். ஆனா அட்ராக்டிவா ஒரே லைன்ல சொல்லணும். அப்படின்னு சொல்றா. ஸோ அவரு வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு, "அதெல்லாம் முடியாது. அதற்கெல்லாம் வாய்ப்பில்ல" அப்படின்றாரு. "இல்ல, இல்ல டேர் வந்து சொல்லியாச்சு. நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும்." அப்படின்ற மாதிரியெல்லாம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தயோங் அப்படியே யோசிச்சுட்டு, "சரி, சரி ஓகே பண்றேன், பண்றேன்" அப்படிங்கிறாரு. ஸோ எல்லாருமே செம்ம ஆர்வமா உட்காந்துட்ருக்காங்க. பிகாஸ் இவ்ளோ அழகான ஒரு ப்ரொஃபசர் வந்து ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லா பொண்ணுங்களுமே செம்ம ஆர்வமா உட்காந்துட்டு இருக்க. இப்போ தயோங் அப்படியே யோசிச்சுக்கிட்டு, ஆ நம்ப 37 அப்படிங்கிறாரு. இப்போ அப்படியே எல்லாரும் 37 யாரு? 37 யாருன்னு அப்படியே ஒரு மாரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்க்க, இப்போ நீங்க வந்து ஒரு மாரி உங்க நீஸ்ல வந்து ஹக் பண்ணி, அதில அப்படியே படுத்துட்டே தான் அவர பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ 37 அப்படின்னோனே, நீங்க அப்படியே ஒரு மாரி ஹெட்ட வந்து தூக்கிட்டு, உங்க ஹேண்ட் சாரி உங்க லெக்க வந்து அப்படியே லூஸ் பண்றீங்க. ஸோ உங்க ஃப்ரெண்டு, "ஏய்! நீ தானே 37" அப்படிங்கிறா. இப்போ உங்களால இத நம்பவே முடியல. தியோங் நம்மகிட்ட இப்போ ப்ரப்போஸ் பண்ண போறாரா? அது டேராவே இருந்தாலும் நம்மகிட்ட பண்ண போறாரா? அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு ஃபீலு. நீங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட பார்த்து கல் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ தியோங் வந்து அப்படியே சுத்தி சுத்தி யாரு 37 யாரு 37 அப்படின்ற மாரி கேட்டுட்ருக்கவே, ஸோ அதாவது 34, 35, 36 அந்த பொண்ணுங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் அப்படியே ஒவ்வொருத்தரா வந்து நான் தான் 34, 35 அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கவே, இப்போ 36 பொண்ணு வந்துட்டு, அம் "ஒய் என்ன 37" அப்படின்னு சொல்றா. ஸோ எல்லாருமே வந்துட்டு அப்படியே வந்து ஏன் ஏன் அப்படின்ற மாரி பயங்கரமா வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்க அப்படியே எழுந்து நிக்கிறீங்க. தேவங்க அப்படியே ஒரு மாதிரி எழுந்திரிச்சுட்டு ஹேண்ட்லாம் ஒரு மாரி தட்டி விட்டுட்டு, "ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. உங்களுக்குனா ஒரு மாதிரி இருக்கு. நீங்க அப்படியே கல் பண்றீங்க. ஆம். சரி. ஓகே. இது ஜஸ்ட் ஃபன் தான். ஓகேயா? யாரும் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்கக்கூடாது. என்ன? அப்படின்றாரு. நீங்க முதல்ல பண்ணுங்க சார், பண்ணுங்க சார். நாங்கலாம் ஆர்வமா இருக்கோம் அப்படின்ற மாரியெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் கத்திட்டு இருக்கவே, இப்போ திவாங்க அப்படியே சிரிச்சுட்டு, அப்படின்னு ஒரு மாதிரி ப்ரீத் அவுட் பண்ணிட்டு உங்கள அப்படியே ஐ கான்டாக்ட் பண்றான். நீங்க அப்படியே அவர பார்க்குறீங்க. அவரு கண்ணுல நிஜமாவே ஒரு ஃபீல் உங்களுக்கு தெரியுது. ரொம்ப அழகா இருக்கு.
இப்போ அதே ஃபீலோடையே உங்க ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்றாரு. எல்லாருமே செம்ம ஆர்வமா பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் அது ஒரு மாரி ரியலிஸ்டிக்கா இருக்கு. எல்லாருமே வாவ்! அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவரு லைட்டா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு, "வயன், யூ ஆர் த மிஸ்ஸிங் பீஸ் ஆஃப் மை லைஃப். வில் யூ கம்ப்ளீட் மீ?" அப்படின்னு கேட்குறாரு. ஸோ எல்லாருமே அப்படியே ஆன்னு பார்த்துட்ருக்கேன். டக்குன்னு கையை விட்டுட்டு 2 ஸ்டெப் பின்னாடி வந்துட்டு, ஓகே அப்படிங்கிறாரு. சார் 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 இன்னும் 2 லைன் இன்னும் 2 லைன் அப்படின்னு கேட்கவே, இல்லை 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 இல்லை, டேர் வந்து ஒரு லைன் தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ சும்மா நான் ட்ரை பண்ணிட்டேன், அவ்வளோதான், இதுக்கு மேலலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எல்லாரும் அந்த பொண்ணை, ஏன்டி இப்படி ஒரு லைனில் சொன்னேன், எவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே உங்களுக்கா அவர் நிஜமாவே உங்ககிட்ட அந்த மாதிரி கேட்டதா ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டுருக்கவே உங்கள் ஃப்ரெண்டு டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு, "வயன், சீன் முடிஞ்ச போச்சு வாடி" அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் டக்குன்னு ரியலைஸ் ஆகவே தியோங்க அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே சக்கச்சவந்து போய் நின்றுட்டுருக்கீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. ஸோ சரி, ஓகே, நீங்கள் விளையாடுங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ அவனுக்குமே லைட்டாக ஒரு மாதிரி ப்ளிஷ் ஆகிட்டுருக்கோம். இப்போது நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. எல்லா பொண்ணும், நீ லக்கிடி, செம்மடி, எப்படி சொல்லிட்டாரு பார்த்தியா அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஜஸ்ட் டேர், அவ்வளோதான் அப்படின்றீங்க. இப்போ எல்லாருமே சரி, ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அடுத்த கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பட் உங்களுக்கா அவர் கண்ணில் நிஜமாவே ஒரு ஃபீல் நான் ஃபீல் பண்ணேன். அவர் நிஜமாவே என்கிட்ட அந்த மாதிரி கேட்டார் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதே யோசிச்சுட்டு இருக்கவே உங்கள் சீக்ஸ் இன்னும் சவந்துக்கிட்டே போகுது. ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகுது. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு கேம் விளையாண்டது போதும் அப்படின்னு சொல்லி தூங்க போக சொல்லிடுறாங்க. எல்லாருமே எந்திரிச்சு ரூம் போயிடுறீங்க. உங்களுக்கு நான் தூக்கம் தொலைஞ்சு போச்சு. அவர் சொன்னதையே அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த ஐ கான்டாக்ட்டு, தென் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், அதெல்லாம் யோசிக்க யோசிக்க உங்களுக்கு இன்னும் ஷை ஆகிட்டே இருக்குது. இப்படியே யோசிச்சு புரண்டுக்கிட்டே இருக்க, விடிஞ்சும் போயிடுது. ஸோ அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வரும்போது தேவங்க பார்க்குறீங்க. அவர் அப்படியே அந்த பஸ் கிட்ட நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே கிட்ட போகும்போது உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். உங்களுக்குன்னா ஒரு மாதிரி செவக்குது கண்ணம். நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு கீழே குனிஞ்சுக்கிட்டு குடுக்குடுன்னு ஏறிடுறீங்க. ஸோ ஒரு மாதிரி உங்களை பார்க்க க்யூட்டாக இருக்குது அவருக்கு. அவனுமே லைட்டாக சிரிச்சுட்டு மறுபடியும் பஸ்ஸில் ஏறிடுறாரு. இப்போ காலேஜ் போயிட்டு அங்கேருந்து எல்லாருமே வந்து வீட்டுக்கும் கிளம்பிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே காலேஜ் அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இப்படியே ஒரு 2 மந்த்ஸ் ஓடுது. ஸோ இந்த 2 மந்த்ஸில் அடிக்கடி அந்த பேப்பரில் வந்து நிறைய புக்ஸோட நேம்ஸ் எழுதி இதெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்றலாம் உங்ககிட்ட கேஷுவலாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களுமே அது ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ அட்டெண்டன்ஸ் ஃபில் பண்ணி கொடுக்குறது, ஏதாவது நோட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி நிறையா ஹெல்ப் உங்ககிட்ட சொல்லுவார். நீங்களும் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்பப்போ இந்த ஐ கான்டாக்ட்டு, தென் ஐ லாங்குவேஜஸ் இதெல்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. அது வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கல, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கும் அவரை பிடிச்சிருக்கு, அவருக்குமே உங்களை பிடிச்சிருக்கு, அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்படி இருக்கவே அந்த அன்னைக்கு நைட்டு தயோங் அவரோட வீட்டில் உங்கள் கிளாஸ் எக்ஸாம் வச்சுருப்பாரு. ஸோ அதை வந்து கரெக்ஷன் பார்த்துட்டு இருக்கவே அவரோட சிஸ்டர் அப்படி தெனாவட்டா அவர் முன்னாடி வந்து நிற்கிறா. என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அவள் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, என்ன ப்ரோ, அந்நியார் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ அவன் ஒரு மாதிரியாக அவளை பார்த்துட்டு, என்ன வளரிட்டு இருக்க அப்படின்றான். நான் வளர்றேனா? சரி சரி, அப்போது இதென்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியிலேருந்து ஒரு கவர் எடுத்து காமிக்கிறா. ஸோ அவர் அப்படியே ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு, ஹேய், என் ரூம் எதுக்கு போனேன், உன்னை தான் என் ரூம்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கிறாரு. அவள் அப்படியே சிரிக்கிறா. இப்போ அந்த கவர் வாங்க வரவே டக்குன்னு அதை பின்னாடி மறைச்சி வச்சுட்டு, இப்போ சொல்லு, அண்ணியார் எப்படி இருக்காங்க, அவளுக்காக தானே அந்த காலேஜ் போனேன் நீ அப்படிங்கிறா. ஸோ தேவங்க அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, இப்படி அதை தர போறியா இல்லையா அப்படிங்கிறாரு. இப்போ அவள் பக்கத்தில் வந்து டக்குன்னு உட்காந்துட்டு, டே சொல்லுடா, சொல்லிட்டியா அவகிட்ட அப்படின்னு கேட்குறா. ஸோ அவர் வந்து சிரிச்சுட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கன்னு பிடுங்கிடுறாரு. இப்போ அந்த கவரை வாங்குறதுக்கு அவங்க சிஸ்டர் ரொம்ப விளையாட்டு பண்ணவே டக்குன்னு அந்த பேப்பர்ஸ்குள்ளே வச்சு அந்த பேக்கில் போட்டு பூட்டிடுறாரு. பாரி,
இன்னொரு வாட்டி என் ரூம்குள்ள போன, அப்புறம் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவரு ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்ன் பண்ற மாதிரி சொல்லிட்டு, அந்த பேக்க எடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி சிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அவர் பேக்க கொண்டு போய் அப்படியே அங்க வச்சுட்டு, நெக்ஸ்ட் டே காலேஜ் கிளம்பி வழக்கம் போல எல்லாமே நல்லபடியா தான் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ கரெக்ஷன் பண்ண பேப்பர்ஸ வந்து அவரோட டேபிள்லயே வச்சுட்டு போகவே, அம் "வயன், என்னோட டேபிள்ல பேப்பர்ஸ் இருக்கும். அத கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன்" அப்படின்றாரு. ஸோ நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே குடுகுடுன்னு போயிட்டு அந்த பேப்பர்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில எடுத்துட்டுருக்கீங்க. அப்ப கரெக்ட்டா சென்டர்லேருந்து அந்த கவர் டப்புன்னு கீழ விழுகுது. "ஆ, இது என்ன கவர்?" அப்படின்னு சொல்லிட்டு அத அப்படியே எடுக்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு உங்க வீட்ல உங்க அம்மா உங்க முன்னாடி கவர் போட்டாங்க இல்லையா? அந்த ஃபோட்டோஸ் வச்ச கவரு. ஸோ அது ஞாபகத்துக்கு வருது. "ஆ, என்ன இது? இது அந்த கவர் மாதிரி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் டேபிள் மேல வச்சுட்டு, அந்த கவர அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிற ஃபோட்டோவ பார்க்குறீங்க. பார்த்தா அது நீங்க தான். இப்போ உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே நின்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு, டக்குன்னு அதுக்குள்ள வச்சுட்டு, அத அப்படியே ட்ரால தூக்கி போட்டுட்டு, அந்த பேப்பர்ஸ் மட்டும் எடுத்துட்டு நீங்க கடகடன்னு உங்க கிளாஸ் ரூம் போயிடுறீங்க. இப்ப எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ள போயிட்டு, தேவன் முன்னாடி அந்த பேப்பர்ஸ நீட்டுறீங்க. "நீயே எல்லாத்தையும் குடுத்துரு" அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே ஒவ்வொருத்தர்ட்டயா பேப்பர்ஸ வந்து குடுத்துட்ருக்கீங்க. ஸோ உங்களால அந்த ஷாக்லேருந்து மீண்டு வரவே முடியல. "தேவன்கிட்ட எப்படி நம்ம ஃபோட்டோ எப்படி அவன்கிட்ட போச்சு? எப்படி போச்சு?" அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ என்னமோ நீங்க டிஸ்டர்ப்டா இருக்கீங்கன்றத அவன் கண்டுபிடிச்சிடுறான். பட் அவனுக்கு அது தெரியல. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, இப்போ அப்படியே அவனும் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு, அப்படியே போறச்ச உங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு தான் போறான். ஆனா இந்த தடவ நீங்க அவன வச்ச கண்ணு எடுக்காம பார்க்குறீங்க. ஸோ அவனுக்குமே ஒரு மாதிரி, "என்னடா இப்படி பார்க்குறா?" அப்படின்ற மாரி ஒரு தாட்டு. ஸோ இப்போ கிளாஸ முடிச்சுட்டு, அவன் ஸ்டாஃப் ரூம் போயிட்டு, அவனோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு, சேர்ல போய் உட்காரும்போது தான், அவனோட அந்த லைட்டா ஓப்பன்ல இருக்கிறது அவனுக்கு தெரியுது. ஸோ என்ன இது ஓப்பன்ல இருக்கு அப்படின்ட்டு லைட்டா அத க்ளோஸ் பண்ண போகவே, இப்போ அந்த கவர் வந்து அதில தெரியுது. ஸோ ஒரு மாதிரி அவனுக்கு ஷாக் ஆயிடுது. நம்ம கவர் எடுத்து இதில போடவே இல்ல. பேப்பர்ஸ்குள்ள தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, போச்சு, அப்ப அவ பார்த்துட்டா அப்படின்ற மாரி அவனுக்கு ஒரு ஃபீலு. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ ஒரு பக்கம் அவனுக்கு சிரிப்பும் வருது. இன்னொரு பக்கம் நீங்க எப்படி எடுத்திருப்பீங்க அப்படின்னு ஒரு தாட்டும் வருது. இப்படியே இருக்கவே அந்த அன்னைக்கு கிளாஸ் எப்போ முடியும்னு வெயிட் பண்ணி வீட்டுக்கு போன உடனேயுமே உங்க பேக்க தூக்கி சோஃபால போட்டுட்டு அந்த கவர உருட்டி தேடுறீங்க. ஹால் ஃபுல்லா தேடிட்டீங்க. கிடைக்கவே இல்ல. ஸோ அம்மா தான் ரூம்ல எடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட ரூம் போயிட்டு ஃபுல்லா தேடுறீங்க கலச்ச போட்டு. ஸோ ஃபைனலி ஒரு ட்ரால வந்து இருக்கு. அந்த கவர அப்படியே எடுக்குறீங்க. உங்களுக்குன்னா ஒரு மாரி டப்பு 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 டப்புன்னு அடிக்குது. உள்ள ஒரு 5, 6 ஃபோட்டோ இருக்கு. ஸோ அத அப்படியே கையில எடுத்துட்டு கடகடன்னு ஒவ்வொரு ஃபோட்டோவா திருப்பி திருப்பி பார்க்குறீங்க. லாஸ்ட்டுக்கு முந்தின ஃபோட்டோ தியாவோட ஃபோட்டோ இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுது. நீங்க அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுட்டு அந்த ஃபோட்டோவ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோட்டோவ மட்டும் எடுத்து நீங்க தனியா வச்சுட்டு, மத்த ஃபோட்டோஸ அந்த கவருக்குள்ளயே வச்சுட்டு அங்கேயே போட்டுட்டு கடகடன்னு உங்க ரூம்க்கு ஓடிடுறீங்க. அந்த ஃபோட்டோவ வச்சு வச்சு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு. அத தூக்கி டக்குன்னு உங்க புக்குக்குள்ள வச்சுட்டு, அப்படியே ஒரு மாதிரி பெட்ல விழுந்துட்டு, அன்னைக்கு அவரு சொன்னத யோசிக்கிறீங்க. "என் லைஃப கம்ப்ளீட் பண்ண வரியா?" அப்படின்னு அவரு கேட்டது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அப்பன்னா அன்னைக்கு தெரிஞ்சே தான் இந்த கேள்வி கேட்டிருக்காரு. "அப்படிதானே?" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, ரொம்ப ஒரு மாரி ஷை ஆயிட்டு உருண்டுட்டு புரண்டுட்டு என்னென்னவோ பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்க காலேஜ் போறீங்க. நெக்ஸ்ட் டே உங்க பிஹேவியரே டோட்டலி வேற மாதிரி இருக்கு. அவரு லைட்டா உங்கள பார்க்குறாரு அப்படின்னாலே, நீங்க ஒரு 2, 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா அப்படியே குனிய ஆரம்பிச்சுருவீங்க. உங்களால அவர கன்டினியூட்டியா பார்க்க முடியாது. இப்போ வெச்ச கண்ண எடுக்காம அப்படியே அவர பார்க்குறீங்க. உங்க பார்வையிலேயே அவருக்கு தடுமாறுது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அன்ஸ்டேபிள் ஆயிடுறாரு அவரு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ஷைனஸோட, ஒரு ஹைட் அண்ட் ஸ்மைலோட ரொம்ப ரொம்ப ஹெவி டாஸ்க்கா தான் அந்த கிளாஸ அன்னைக்கு கம்ப்ளீட் பண்றாரு. ஸோ ஒரு வழியா பெல்லும் ரிங் ஆகுது. "விட்டதே போதும்டா சாமி" அப்படின்ற மாதிரி நோட்டு புக்கெல்லாம் எடுத்துட்டு தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு டோர் வரைக்கும் போன மனுஷன் அப்படியே லைட்டா ஸ்டாப் ஆயிட்டு, "வயன், ஸ்டாஃப் ரூம் வா" அப்படின்றாரு. ஸோ நீங்களும் அப்படியே லைட்டா சிரிச்சுட்டு, "ம்,
ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு வேகமா இறங்கி போறீங்க. ஸோ அவரு அப்படியே கட கட கடன்னு ஸ்டாஃப் ரூம் போயிட்டாரு. இப்ப நீங்க அப்படியே பின்னாடியே போயிட்டு அப்படியே உள்ள எட்டி பார்க்குறீங்க. எந்த ஸ்டாஃபும் இல்ல. அவர் மட்டும் தான் அவரோட சேர்ல உட்காந்துட்டு இருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்றீங்க. அவரும் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. நீங்கள் போயிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அவனும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான், நீங்களும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தூரத்தில் உட்காந்து அவனை பார்க்குறப்பவே கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாறுவீங்க. இப்போ அவ்வளோ பக்கத்தில் இருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு ப்ளஷ் ஆகவே நீங்கள் டக்குன்னு அந்த ஐ கான்டாக்டை கட் பண்ணுறீங்க. அவன் அப்படியே சிரிச்சிட்டு என்ன என்ன ஒரு மாதிரியாக இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். ஆம், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன். ஓ, அப்படியா? ம். ஏய், உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், சொல்லு, என்ன விஷயம்? அப் அப்படி என்ன தெரியும் என்னை பற்றி? ஆ ஆ எல்லாம் தெரியும். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அப்படியே எழுந்துக்கிறான். இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி கல்ப் ஆகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்கள் கிட்ட வரான். அப்படியே ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்துட்டு உங்கள் கிட்ட அப்படியே லைட்டாக குனிஞ்சிட்டு, நான் சொல்கிறது இருக்கட்டும், நீ ஏன் இப்படி இருக்க, அதை ஃபஸ்ட்டு சொல்லு, நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் கல் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக மேலே எம்பி பார்க்குறீங்க. அவர் அப்படியே க்ளோஸில் நின்றுட்டுருக்காரு, அந்த கேம்ப் ஃபயர் நைட்டு அப்படி இருந்த மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே அவர் கண்ணை பார்த்துக்கிட்டே ஜியாங், அவர் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக உங்களை பார்க்குறாரு. பேர் சொல்லி கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. யூஆர் த மிஸ்ஸிங் பீஸ் ஆஃப் மை லைஃப், வில் யூ கம்ப்ளீட் மீ அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டு உங்களை பார்க்குறாரு. ஒரு ஐப்ரோ மட்டும் ரைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு செம்ம ப்ளஷ் ஆகுது. ஸோ அப்படியே லைட்டாக குனிஞ்சுக்கிறீங்க. இப்போ டக்குன்னு உங்களை பிடிச்சி இழுத்து அவர் ஹிப்போ, அதாவது அவரோட ஹிப்போ உங்கள் ஹிப்போ வந்து அட்டாச் ஆகுற மாதிரி அப்படியே பிடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. இது எப்போலேருந்து? நேற்றுலேருந்தா அப்படின்றாரு. இப்போ நீங்கள் நோ அப்படின்னு தலையாட்டுறீங்க. பின்ன ஒரு 2.5 மந்த்தா? அடிப்பாவி அப்படின்றாரு. இப்போ லைட்டாக நீங்கள் சிரிக்கிறீங்க. அப் உங்களுக்கு என்ன? அப் உங்களுக்கு எப்போலேருந்துன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கெல்லாம் இல்லையே. போய் சொல்கிறீங்க. இப்போ அவர் அப்படியே பார்க்குறாரு. அன்னைக்கு கேம்ப் ஃபயர் நைட்டில் நீங்கள் அதை சொல்லும்போது நாங்கள் கண்ணில் லவ்வாக பார்த்துட்டேன். உண்மையை சொல்லுங்கள், எப்போலேருந்து அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவரை லைட்டாக சிரிச்சிட்டு, சரி ஓகே சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன். ஆ நாளைக்கா? நாளைக்கு சண்டே, நாளைக்கு எப்படி பேச முடியும்? இப்போவே சொல்லுங்கள், எனக்கு இன்றைக்கே தெரியணும். நாளைக்கு தான், நாளைக்கு சொல்கிறேன். இப்போ கிளாஸ் போ. ப்ளீஸ் 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 சொல்லுங்களேன். நாளைக்கு எப்படி உங்களை என்னால் பார்க்க முடியும்? அதெல்லாம் பார்க்கலாம், இப்போ போ, நான் நாளைக்கு வந்து சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து போகிறீங்க. உங்களுக்கு போக மனசே இல்லை. ஒரு மாதிரி அவர்கிட்டேருந்து அதை கேட்கணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்குது. ஸோ சிரிச்சுட்டே அவர் அப்படியே உங்களை அனுப்பி வச்சிடுறாரு. ஸோ நீங்களும் அங்கேருந்து போயிடுறீங்க. இப்போ அந்த டே ஃபுல்லாக ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது உங்களுக்கு. சிரிச்சுட்டே இருக்கீங்க தனியாக. உங்கள் ஃப்ரெண்டு என்னன்னு கேட்டுகிட்டே இருக்கா. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட உங்களுக்கு சொல்ல தோணல. அவ்வளோ ஷை ஆகுது. சிரிக்கிறீங்க. என்னென்னவோ தோணுது உங்களுக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களை 6 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுறாங்க. அவங்களுக்குலாம் எரிச்சல் தாங்கலை. சண்டையில் கூட தூங்க விட மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி. இப்போ திட்டி உங்கள் அம்மா உங்களை ஃப்ரெஷ்அப் ஆக அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்அப்பும் ஆகிட்டு வரீங்க. கதன்னு உங்களை பிடிச்சி இழுத்து உங்களுக்கு சாரி கட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா என்னம்மா பண்ணுற நீ? இப்போ எனக்கு இது தேவையா? ஏம்மா? ஏய் வாய மூடு. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம போகணும். அம்மா எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் வரலம்மா, நீ ஏன் போயிட்டு வாம்மா, என்னை தூங்க விட்டால் போதும். ஏய் ஃபங்க்ஷனே உனக்கு தான். என்னம்மா சொல்கிற? வாய மூடு.
இப்போ இத முடி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, கடகடன்னு உங்களுக்கு புடவ கட்டி விட்டு, தென் அழகா உங்களுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு விட்டு, மேக்கப் எல்லாம் பண்ணி விட்டுட்டு, அப்படியே கைப்பிடிச்சு வெளிய கூட்டு வராங்க. ஸோ கீழ வந்துட்டு ஒரு மாரி பரபரப்பா இருக்கு ஹாலே. கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு மாரி நல்லா இருக்கு. ஸோ ஆனா என்ன ஃபங்ஷன்னு உங்களுக்கு ஒரு மண்ணும் புரியல. நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு பிளேட்ல சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ஃபீட்லாம் பண்ணி விட்டுர்றாங்க. என்னடா இது! என்ன நடந்துட்டுருக்கு இங்க? அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா ஒரு கொஞ்ச நேரத்திலேயே இப்போ ஒரு கார் வந்து உங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆகுது. நீங்க அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்கீங்க. தியோங், தியோங்கோட அம்மா, தியோங்கோட அப்பா, தென் தியோங்கோட சிஸ்டர் 4 பேரும் அப்படியே உள்ள வராங்க. நீங்க அப்படியே ஆச்சரியமா பார்க்குறீங்க. இப்போ தியோங்கோட சிஸ்டர் தியோங் கைய பிடிச்சிட்டு, "டியானா, அண்ணி சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சிரிக்கிறா. இப்போ தியோங்கும் சிரிச்சுக்கிட்டே உங்கள பார்த்துட்டு, "எப்படி?" அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோஸ ரேஸ் பண்றான். அப்படியே ஹான்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உங்கள வந்து காஃபி குடுக்க சொல்றாங்க. நீங்க கொண்டு போய் குடுக்குறீங்க. உங்களால நம்பவே முடியல இதெல்லாம் நடக்கிறது உண்மையா அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லா ஃபார்மாலிட்டீஸையும் முடிச்சு, இன்னைக்கே என்கேஜ்மெண்ட்டையும் முடிச்சிடுறாங்க. நீங்க எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. எல்லாம் கனவு மாதிரி உங்களுக்கு இருக்கு. அப்பப்போ உங்கள கிள்ளி பார்க்குறீங்க. ஸோ தியாங் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு சிரிக்கிறான். ஸோ என்கேஜ்மெண்ட் ரிங்கெல்லாம் மாத்துனதுக்கு அப்புறமேட்டு, அம் நான் அயன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்றாரு. ஸோ எல்லாருமே தாராளமா பேசுங்க அப்படின்ற மாரி உங்கள வந்து கீழ இருக்க ரூம்க்கு அனுப்பி வச்சுடுறாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே ரூம்ல நின்னுட்டுருக்கீங்க. நீங்க அப்படியே பேய் அறைஞ்ச மாரி தியாங்க பார்த்துட்ருக்கீங்க. தியாங் அப்படியே சிரிச்சுட்டே உங்கள பார்த்துட்ருக்காரு. "இதத்தான் நாளைக்கு வந்து சொல்றேன்னு சொன்னீங்களா?" அப்ப அவர் ஆமான்ற மாரி ஹெட்ட ஆட்டுறாரு. "இதெல்லாம் உங்க பிளான் தானே?" அப்படின்றீங்க. அவரு சிரிச்சுக்கிட்டே அதுக்கும் ஆமான்ற மாரி சொல்றாரு. அப்ப நீங்க லைட்டா சிரிச்சுட்டு, "சரி சொல்லுங்க. எப்போலேருந்து உங்களுக்கு என்ன புடிச்சது? அம் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வந்து பேசினேனே, அப்போவா?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இப்ப அவரு டக்குனு கிட்ட வந்துட்டு, உங்க ஹிப்ப அப்படியே கிராப் பண்ணிட்டு, "ம்ஹ்ம். உன்ன எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே தெரியும்." "ஆ அ அ அது எப்படி? நீங்க தான் எங்க காலேஜே கிடையாதே. அப்புறம் எப்படி?" ஆக்சுவலா உங்க காலேஜ்க்கு உன்னோட ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செம் அப்போ ஒரு சின்ன மீட்டிங்க்காக வந்தேன். அப்பதான் உன்ன பார்த்தேன். என்னவோ தெரியல, பார்த்தோனே புடிச்சிருந்துச்சு. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அப்போதான் கரெக்ட்டா வீட்டுக்கு உன் ஃபோட்டோவும் வந்துச்சு. அம்மாகிட்ட ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கும் தோணுச்சு, உன்ன பார்த்துட்டு பக்கத்துல இருந்து லைட்டா ஃபீல் பண்ணி பார்க்கணுன்னு. அதான் நெக்ஸ்ட் இயரே காலேஜ்க்கு வந்துட்டேன். அ அ அ அப்புறம் எதுக்காக என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது தெரியாத மாரி நடந்துக்கிட்டீங்களா? ஹலோ! நீ ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நான் இப்படியே தான் இருக்கணும்னு நெனச்சேன். நீ அந்த பேப்பருக்குள்ள இருக்கிற ஃபோட்டோவ பார்த்துட்டல்ல, அதான் சரி உனக்கு தெரிஞ்சு போச்சு. இத பத்தி உன்கிட்ட பேசணும்னு நெனச்சேன். பார்த்தா நீயே நெக்ஸ்ட் டே எனக்கு கிரீன் சிக்னல் குடுத்துட்ட. அப்புறம் நான் என்ன பண்றது? சரி ஓகே. இதுக்கு மேல எதுக்கு மறைச்சு வைக்கணும்னு வீட்ல இதெல்லாம் பண்ண சொல்லிட்டேன். அ அ அப்போ சீக்கிரமே மேரேஜும் பண்ணிடுவீங்களா? அம் எ எனக்கெல்லாம் காலேஜ் போக முடியாதா? அவ்வளோதானா? அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இப்ப அவன் சிரிச்சுக்கிட்டு, "ஏய் ஏய் அவ்வளோலாம் நீ யோசிக்க வேணாம். இது மட்டும் தான். நீ காலேஜ் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் மேரேஜ் பத்தியெல்லாம் யோசிக்கவே தேவையில்ல. ம். உனக்கு மட்டும் எதுவும் தெரியாம இருந்துருச்சுன்னா, இதையுமே பண்ணியிருக்க மாட்டேன். சரி தெரிஞ்சு போச்சேன்றதுக்காக தான் வீட்ல சொல்லி இதுவுமே பண்ணேன். அண்ட் இன்னும் 1 இயர் இருக்குல்ல. லவ் பண்ணலாம். அப்புறம் அதெல்லாம் யோசிக்கலாம். ம்." அப்படிங்கிறான். இப்போ நீங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன லைட்டா ஹக் பண்றீங்க. அவன் நல்லா டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே போக, நீங்க ஹக்க பிரேக் பண்ணிட்டு, அம் "அப்படின்னா அன்னைக்கு நைட்டு நீங்க நிஜமா தானே என்கிட்ட கேட்டீங்க?" அப்ப அவர் அப்படியே உங்கள பார்த்துட்டு, "நீ பயங்கர ஷார்ப்பு தான்" அப்படிங்கிறாரு. ஸோ நீங்க அப்படியே லைட்டா சிரிக்கிறீங்க. ஸோ அப்படியே லைட்டா குனிஞ்சுட்டு உங்கள அப்படியே அப்படின்னு கிஸ் தராரு. அவ்வளோதான். நீங்க அப்படியே மறண்டு போயிட்டு அப்படியே நின்னுட்ருக்கீங்க. நீங்க இப்படி ஷாக்ல நிக்கிறது அவருக்கு செம்மையா ஒரு மாதிரி சிரிப்பு வருது. பயங்கரமா சிரிக்கிறாரு. நீங்க அப்படியே அவர பார்க்குறீங்க. அவரு திரும்பவும் குனிஞ்சு, "ஐ லவ் யூ அயன்" அப்படிங்கிறாரு.
ஸோ ரொம்ப ஒரு மாரி ஷை ஆயிட்டு நீங்க அவர டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவரு சிரிச்சுட்டே உங்கள பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. தென் யாருக்குமே தெரியாம அப்படியே உங்க ஐ கான்டாக்ட்ல, தென் ஐ லாங்குவேஜஸ்ல நீங்க அந்த 1 இயரும் அவ்ளோ லவ் பண்றீங்க. தனியா கிடைக்கிற டைம்லலாம் லைட்டா வந்து கிஸ்ஸிங், ஹக்கிங் அந்த மாரிலாம் போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு 1 இயர் லவ் ஜர்னி போகவே, தென் ஃபைனலி நீங்க 3 இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அவரு உங்கள மேரேஜும் பண்ணிக்கிறாரு. ஆஃப்டர் மேரேஜ் நீங்க ஒரு விஷயத்த உங்களோட சிஸ்டர் மூலமா தெரிஞ்சுக்கிறீங்க. அது என்னன்னா, உங்க ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு கிளாஸ் டீச்சரா இருந்திருப்பார் இல்லையா? அந்த ஸ்டாஃப்க்கு திடீர்னு வேற ஒரு ஒர்க் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது வந்து தியாங்க்கு கிடைச்ச ஒர்க் தான். பட் உங்களோட காலேஜ்க்கு உங்களுக்காக உங்கள பார்க்க வரணும் அப்படின்றதுக்காக அந்த ஒர்க்க அவரு விட்டு குடுத்துட்டு, அவருடைய ஒர்க்க தியோங் எடுத்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு செம்மையா ஒரு மாரி ஹாப்பியா இருக்கு. தென் தியோங் மேல அதாவது தியோங்க்கு உங்க மேல எவ்வளோ லவ் இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நீங்களுமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்க லைஃப்ப ரொம்ப ஹாப்பியா லீட் பண்றீங்க. ஓகேடா இந்த எஃப்எஃப் இப்படியே முடிச்சுக்கலாம். இந்த எஃப்எஃப் ஒரு மாரி ஃபீல் குட்டா, சாஃப்ட்டா தான் இருந்திருக்கும். ஸோ கேட்டு முடிச்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்காக நான் கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டுருப்பேன். ஓகேடா இதுக்கப்புறம் வேற ஒரு எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.